ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா கிராமத்தில் நடத்துகிற நியூ இயர் கொண்டாட்டத்தை பார்க்க தான். இப்போ நம்ம பெங்களூர் ஹைவே ரோட்டில் போயின்னு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் நியூ இயர் கொண்டாட்டத்தை பல விதமாக கொண்டாடியிருப்போம். கிராமத்து சைடில் நியூ இயர் எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க? செம்மையாக ஜாலியாக எல்லா கவலையும் மறக்கிற அளவுக்கு ஃபுல் டே பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 1 மணி வரைக்கும் கேம்ஸ் நடந்தபடியாகவே இருக்கும். கப்புள் கேம்ஸ், ஜூனியர் கேம்ஸ், சீனியர் கேம்ஸ், பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி, தாத்தாங்களுக்கு பாட்டிங்களுக்கு இப்படி தனித்தனியே ஃபுல் டே கேம்ஸ் நடந்துனே இருக்குங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் சரி, வெட்டியாக உட்காந்து ஓரமாக வேடிக்கை பார்க்கவும் சரி, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். சிட்டியில் எவ்வளோ வசதி இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷம்லாம் கிடைக்காது. அதனாலேயே சிட்டியில் இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் 1ஆம் தேதி கரெக்டாக ஆஜராகிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது செல்ஃபி கேம். இது புதுசாக நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். கண்ணை கட்டிட்டு ஒருத்தர் ஃபோட்டோ எடுப்பார். அந்த ஃபோட்டோவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் அவுட். சரி, கேம்ஸ் பார்த்துன்னே இருந்தால் மட்டும் போதாது. நடுவில் இந்த கிராமத்தில் எப்படி பிரியாணி செய்கிறாங்க, பிரியாணி சாப்பிட்டு எனர்ஜியாக வந்து திரும்பியும் ஆடுறதுக்காக எல்லார் வீட்லேயும் பிரியாணி தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க, இந்த பிரியாணி ரெசிபியும் நம்ம எப்படி செய்யலான்றது, கிராமங்களில் எந்த ஸ்டைலில் செய்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே 3 கிலோ பிரியாணிக்கு டபரா வச்சாச்சு. 3 கிலோ பிரியாணிக்கு 600 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து 3 கிலோ வெங்காயத்துக்கு 1.5 கிலோ வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். தீயை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் 10 பச்சை மிளகாயை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி 3 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 3 கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் எல்லார் வீட்லேயும் பிரியாணி ரெடி பண்ணின்னு இருப்பாங்க. அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் 50 கிராம் அளவுக்கு போட்டுடலாம். அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது இந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிற பிரியாணி செய்கிற சத்தம், பிரியாணி செய்கிற வாசனை எல்லார் ஃபேமிலிலையும் சூப்பராக இப்போ அட்டகாசமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுமே தீயை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுனே இருக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே பிரியாணியில் பாதி அளவுக்கு நமக்கு பிரியாணி முடிஞ்ச மாதிரி அந்த ஃபீல் வந்துடும். அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லார் வீட்லேயும் இப்போ இது ப்ரிப்பரேஷன் நடந்துன்னே இருக்கும். கிராமத்தில் வந்து பார்க்குறதுன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷம் ஃபுல்லாக இருக்கிற கஷ்டம் எல்லாம் இந்த ஒரு நாளில் சூப்பராக மறந்துடும். அடுத்தது பிரியாணிக்கு 3 கிலோ பிரியாணிக்கு 1/2 லிட்டர் தயிர் தேவைப்படும். அதையும் ஊற்றியாச்சு. அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து 1 கிலோ தக்காளி அதையும் போட்டாச்சு. இப்போ நல்லா தக்காளி எல்லாம் குழஞ்சி வர அளவுக்கு ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது மட்டும்தான் ஃப்ளேமை குறைச்சா போதும். அந்த தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டோன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா குழைவாக வந்துருச்சு. இப்போ தயிர், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனையும் போட்டு இப்போது அந்த மசாலாவோடு சேர்ந்து இதையும் நல்லா எல்லா மசாலாவும் அதில் படுற அளவுக்கு நல்லா வதக்கி கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே நம்மளுக்கு எவ்வளோ அழகாக ஒன்றா கலந்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ யார் கிளறின்னு இருக்காங்க? பெரிய மாஸ்டர். கரண்டியை பிடிக்க கூட முடியல அவருக்கு, அவ்வளோ வெயிட்டான கரண்டியை வச்சு. நானும் கொஞ்சம் பிரியாணி செய்வேன்னு அடம் பிடிச்சி வந்து உட்காந்துருக்காரு. இதோ இன்னொரு மாஸ்டர்
கிராமத்தில் கொண்டாடுறது ஒரு தனி ஜாலி தாங்க. உங்கள் கிராமங்கள்லேயும் இந்த மாதிரி செய்கிறாங்களா? நீங்களும் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? இந்த மாதிரி டபரா வைக்கிறீங்களா? வச்சு செய்கிறீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போது அந்த சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு ஒரு படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா சீரக சம்பா தான் நம்ம எடுத்துருக்கோம். 1க்கு 1.5 தண்ணி கரெக்டாக இருக்கும். இவர் நான் பிரியாணி செஞ்சே தீருவான்றதுக்காக கிளறின்னு இருக்காரு நம்ம குட்டி சார், குட்டி மாஸ்டர். இப்போ கிளறினதுக்கப்புறம் அடுத்து நம்ம சீரக சம்பாவை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்ருக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து இந்த நேரத்தில் நம்ம தயாராக வச்சுருக்கணும். தண்ணி வந்து இப்போ மூடி போட்டு நல்லா கொதன்னு கொதித்து வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அரிசி போடணும். பிரியாணியில் ஊற்றுறதுக்காக லெமன் வச்சுருந்தா இவர் டேஸ்ட் பண்ணி உட்காந்துருக்காரு. அவ்வளோதான், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சீரக சம்பா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இந்த டபராவில் சேர்த்து அரிசியும் தண்ணியும் சிக்கன் எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு லெமன் முழுக்க போட்டால் தான் 3 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். பிழியவே முடியல, மாஸ்டர் பிழிஞ்சுன்னு இருக்காரு. இப்போது முடி போட்டு நல்லா இப்போ தண்ணியும் அரிசியும் சம அளவு வர அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா இழுத்துடுச்சு அரிசி. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து தம் போகிறதுக்கு ஒரு தயார் நிலையில் இருக்குது. தம் போகிற முந்தின ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கணும். இப்போது அடியோடு எல்லாத்தையும் கலரி ஃபுல்லாக ஒரு தடவை கலரிட்டோன்னா அதுக்கப்புறம் அரிசியை நல்லா சமப்படுத்திட்டு மூடி போட்டு ஃபுல்லாக ஸ்டவ் ஃப்ளேமை குறைச்சிட்டு வெயிட்டுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிட வேண்டியது தான். இதுக்கு மேலே ஒரு 1/4 மணி நேரம் விட்டு திறந்தால் அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.